ஏ, பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலைய வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ, பி, சி 3 பேரும் சேர்ந்து அதே வேலைய வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப சி மட்டும் அந்த வேலைய செஞ்சா எத்தன நாள்ல முடிப்பாங்க? இதான் வந்து கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வியில குத்துவித்த வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 8 நாள்ல முடிச்சுருவாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து செஞ்சா 6 நாள்ல முடிச்சுருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது 2த்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 24. அதாவது 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 24 வரும். இந்த 24ன்றது தான் இது டோட்டல் ஒர்க் இதுதான். அதாவது வந்து மொத்தமா ஒரு 24 பங்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க? அத வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எல்சிஎம்ம வந்து 8ஆல டிவைட் பண்ணணும் இங்க. இங்க வந்து எல்சிஎம்ம 6ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் என்னது 24ஆ? 24 வந்து 8ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். அதே மாரி 24 6ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து 24 பங்கு வேலை இருக்கு. இவங்க ஒரு நாளைக்கு வந்து 3 பங்கு வேலை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏ பிளஸ் பி ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை முடிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறாங்க. மொத்தம் எத்தன நாள் வேலை செய்றாங்க? 6 நாள் வேலை செய்றாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? அப்ப 24 பங்கு வேலை செஞ்சு முடிச்சுறாங்க இல்லையா? அதே மாரி தான் இதுவும். ஒரு நாளைக்கு 4 பங்கு முடிக்கிறாங்க. மொத்தமா எத்தன நாள் வேலை செய்றாங்க? 6 நாள் வேலை செய்றாங்க. கரெக்ட்டா 24 பங்கு வேலை செஞ்சு முடிச்சுருவாங்க. சரிங்களா? இந்த 3 நாளுன்றது ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்றாங்க? அதுதான். சரி ஓகே. நமக்கு தேவையானது சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இத எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இப்ப ஏ பிளஸ் பின்றது என்னது? 3. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது என்னது? 4. சரிங்களா? இப்ப ஏ பிளஸ் பி வந்து இதில சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஏ பிளஸ் பின்னு எது 3ஆ? அப்ப இந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 3 பிளஸ் சி ஈக்குவல் டூ 4ன்னு இருக்கும். 4ல வந்து இந்த 3 கழிச்சா என்ன ஆயிடும்? 1 கிடைக்கும். அப்ப சி வந்து ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை முடிக்கிறாரு. சரிங்களா? அப்ப எத்தன நாள் வேலை செஞ்சா 24 பங்கு வேலை முடிப்பாரு? 1 கூட 24 பெருக்குனா தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை முடிக்கிறாரு. அப்ப 24 நாள் செஞ்சா தானே இது 24 பங்கும் அந்த டோட்டல் ஒர்க்கும் செஞ்சு முடிப்பார். சரிங்களா? அப்பலாம் அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதுதான். 24 பங்கு வேலை இருக்குது. இவரு என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 1 பங்கு தான் முடிக்கிறாரு. அப்போ 1ஆல டிவைட் பண்ணா எத்தன நாள்ல முடிப்பாரு? 24 நாள்ல முடிப்பார். சரிங்களா?